உலக தலைவர்களை ஒரே புள்ளியில் சந்திக்க உள்ள ஜனாதிபதி ரணில். கொழும்பில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு பேரணி. ஐநாவில் இந்தியாவின் ஆதரவு கிட்டினால் இலங்கைக்கு வெற்றி, மகாநாமகேவா நம்பிக்கை. வெளிநாடுகளில் தேடப்படும் பாதாள உலக குழுவினரை இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை. ஆட்சிபீடம் ஏறினால் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு, சஜித் உறுதி. மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் அலி சப்ரியின் பங்கு குறித்து சாணக்கியன் கேள்வி. இலங்கைக்கு பெருந்தொகை டாலர்களை உதவியாக வழங்கும் அமெரிக்கா. இலங்கைக்கு அதிக கடன் வழங்கியதில் இந்தியா முதலிடம். கல்முனையில் பரவும் புதிய வைரஸ், பலர் பாதிப்பு. பிரித்தானிய மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பிரித்தானியாவுக்கு புறப்பட உள்ளார். மகாராணி எலிசபெத்தின் இறுதி நிகழ்வுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி இன்று இலங்கையிலிருந்து புறப்பட்டு லண்டன் செல்ல உள்ளார். இதேவேளை மகாராணி எலிசபெத்தின் இறுதி நிகழ்வுகளில் அனைத்து உலக தலைவர்களையும் ஒரே நேரத்தில் சந்திக்கும் வாய்ப்பு ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ளது. பிரித்தானிய மகாராணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இலங்கையில் எதிர்வரும் 19ஆம் தேதி தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் அரசாங்க நிறுவனங்களுக்கும் சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்திருந்தார். எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்க விடுமுறை தினம் தடையாக இருக்க மாட்டாது என பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் வசந்த முதலிகே, உறுப்பினர்களான ஸ்ரீ தம்மதேரர் மற்றும் அஷான் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் எதிர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தொழிற்சங்கங்கள், வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியம், தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மத்திய நிலையம் இணைந்து ஏற்பாடு செய்த இவ்வெதிர்ப்பு பேரணியானது கொழும்பு ஹைட் பார்க் மைதானத்தில் முன்னெடுக்கப்பட்டது. ஆட்கடத்தல் மற்றும் சிறை பிடித்தலை நிறுத்து, அனைத்து போராளிகளையும் உடனடியாக விடுதலை செய், பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட அனைத்து அடக்குமுறை சட்டங்களையும் ரத்து செய் மற்றும் ரணில் ராஜபக்ஷ ஆட்சியை விரட்டியடிப்போம், மக்கள் உரிமைக்காக போராடுவோம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதுடன் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை காட்சிப்படுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள், தொழிற்சங்க உறுப்பினர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள், ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, சுதந்திர தேசிய சபையின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்ப பண்டார, தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் நலிந்த ஜெயதிச, முன்னிலை சோசலிச கட்சியின் சார்பில் துமிந்த நாகமுவ, 43 படைப்பிரிவின் சார்பில் தீக்ஷண கமன்பில மற்றும் பொது மக்கள் என அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் போராட்டம் நடைபெறும் ஹைட் பார்க் மைதானத்துக்கு அருகில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் தண்ணீர் தாரை தாக்குதல், வாகனம், கலக தடுப்பு பிரிவினர் ஆகியோர் நிலை நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்கா இந்தியாவின் ஆதரவை வெல்லும் பட்சத்தில் மேலும் 10 நாடுகள் இலங்கையின் பக்கம் சாயும் என்று இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் அரசியல் ஆய்வாளருமான பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்தார். இலங்கை தொடர்பான பிரேரணை அக்டோபர் 7ஆம் தேதி வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்படும். 47 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கும். இதில் 23 அல்லது 24 நாடுகளின் ஆதரவை திரட்டினால் பிரேரணையை இலங்கையால் தோற்கடிக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு இந்தியாவின் ஆதரவு மிக முக்கியம். ஸ்ரீலங்காவுக்கு சார்பாக இந்தியா வாக்களித்தால் மேற்குலகம், ஆப்பிரிக்கா, அரேபியன் தீவுகளில் உள்ள சுமார் 10 நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு நேசக்கரம் நீட்டும். இந்தியா நடுநிலை வகித்தால் பிரேரணை நிறைவேறும். இலங்கை உள்ளக பொறிமுறை யோசனையை முன்வைக்க வேண்டும். 10 ஆண்டுகால மனித உரிமை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள தேடப்படும் பாதாள உலக குழுவினர் 13 பேரை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தேடப்படும் குற்றவாளிகள் அனைவரும் துபாயில் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்த தேவையான சட்டங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் பொது பாதுகாப்பு செயலாளர் எஸ் கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இவர்களில் ஹரகட்டா, கணேமுல சஞ்சீவ, குடுதர்மே போன்ற பிரபல பாதாள உலக கும்பல்களின் தலைவர்களும் அவர்களது கூட்டாளிகளும் அடங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை நாட்டிற்கு அழைத்து வர தேவையான ஒப்படைப்பு ஆவணங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியின் பங்கு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
அமைச்சர் அலி சப்ரி வெளிவகார அமைச்சராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையை பிரதித்துவம் படுத்துகின்றாரா அல்லது அவர் தனது வாடிக்கையாளரான கோட்டபாய ராஜபக்சவை பிரதித்துவப்படுத்துகின்றாரா என்று அவர் செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் பொருளாதார குற்றங்கள் இழைக்கப்படவில்லை என அமைச்சர் சப்ரி ஐக்கிய மனித உரிமைகள் பேரவையில் தெரிவித்திருந்த போதிலும் பொருளாதார குற்றங்கள் இழைக்கப்பட்டதற்கு போதிய ஆதாரங்கள் இருப்பதாக சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். அப்போது நீதியமைச்சராக இருந்து அரசியலமைப்பில் 20வது திருத்தத்தை கொண்டு வந்தமையால் பொருளாதார குற்றத்துக்கு சப்ரியும் பொறுப்பேற்க வேண்டும் என சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். 20வது திருத்தச் சட்டம் மூலம் ஜனாதிபதிக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டமை காரணமாகவே இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஜனாதிபதியினால் அளிக்க முடிந்தது. அதனால் பொருளாதார குற்றங்கள் இழைக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் டொலர் கையிருப்பு முற்றாக அழிந்துவிட்டது. உரத்தடை காரணமாக விவசாயிகள் மில்லியன் கணக்கில் நஷ்டமடைந்துள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாட்டினால் மீன்பிடி தொழில் அழிந்துள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் அலி சப்ரியின் வாடிக்கையாளரான கோட்டபாய ராஜபக்சவே இந்த பொருளாதார குற்றங்களுக்கு காரணம் என சாணக்கியன் மேலும் தெரிவித்துள்ளார். தெரியும், இன்று ஐநா மனித உரிமை பேரவையிலே கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கு. இன்று அதிலே இலங்கையை பிரதித்துவப்படுத்துறதுக்கு கலந்து கொண்டிருக்கிற அலி சப்ரி அவர் உண்மையிலே இலங்கையை பிரதித்துவப்படுத்துகிற அமைச்சராக போயிருக்கிறாரா இல்லாட்டி கோட்டாபய ராஜபக்சவுடைய சட்டத்தரணி என்ற அடிப்படையிலே அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு இருக்கு. இந்த பொருளாதார குற்றங்களுக்கு அலி சப்ரியும் பொறுப்பானவர். ஏனென்றால் 20ஆம் திருத்தச் சட்டத்தின் வரைவை ஏற்படுத்தி இந்த 20ஆம் திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து இந்த 20ஆம் திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு ஒரு மோசனாக கொண்டு அது தொடர்பாக பேசி ஏன் இந்த 20ஆம் திருச்சட்டம் வேணும் என்று சொன்னவர் இந்த அலி சப்ரி. அந்த நேரத்தில் நீதி அமைச்சராக இருந்தவர். இன்று அவர் வெளியுறவு அமைச்சராக இருந்து அவர் அந்த நாட்டிலே போயிட்டு இலங்கை அரசாங்கம் பொருளாதார குற்றங்கள் எதுவும் செய்யலை என்று சொல்றதுக்கான காரணம் அவருடைய கிளையண்ட் ஆகிய கோட்டாபய ராஜபக்ச அவர்களை தான் இன்று ஐநாவிலே அவர் போய் காப்பாற்றுறதுக்கு முயற்சிருக்கிறார். அது போர்க்குற்றங்களாக இருக்கட்டும், பொருளாதார குற்றங்களாக இருக்கட்டும், இதுக்கு பொறுப்பாக இவர்களை நாங்கள் பொறுப்பு கூறல் என்றதிலே இவங்கள் பொறுப்பை விட்டு தவற முடியாது, தப்பிவிட முடியாது. தன்னுடைய சொந்த இனத்தவருடைய மனித உரிமை மீறப்பட்ட தொடர்பாக எந்த கரிசனையும் இல்லாம எந்த அக்கறையும் இல்லாம இன்று அலி சப்ரி அவர்கள் வெறுமனே கோட்டாபய ராஜபக்சவுடைய சட்டத்தரணியாக ஜெனீவாலே போயிருக்கிறார் என்றதை இந்த இடத்திலே நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பொருளாதார நெருக்கடியில் உள்ள இலங்கைக்கு மேலும் 65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்கா வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. USAID திட்டத்தின் ஊடாக 5 ஆண்டு காலப்பகுதியில் இந்த உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஒரு நிலையான மற்றும் வளமான இலங்கையை முன்னேற்றுவதற்கும் உள்நாட்டில் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக இலங்கையின் அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த USAID எனும் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் பிரதானி சமந்தா பவர் விவசாயத்துறை நலன் கருதி 60 மில்லியன் டாலர்களை வழங்க உள்ளதாக அறிவித்திருந்தார். அந்த தொகைக்கு மேலதிகமாக மேலும் 65 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு எதிர்கொண்டுள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொது தேர்தல் ஊடாகவே தீர்வை காண முடியும். ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் ஆணையுடன் ஆட்சியமைத்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைந்து தீர்வு கண்டே தீரும். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியால் அமுல்படுத்தப்படும் மூச்சு வேலை திட்டத்தின் 52வது கட்டமாக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு உபகரணங்களை நன்கொடையாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு கூறினார். தற்போதைய ஜனாதிபதி பிரதமராக இருந்தபோது நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு கேட்ட சந்தர்ப்பத்தில் பதவிகளை எடுக்காமல் சுகாதாரம் கல்வித்துறைகளை கட்டியெழுப்ப உதவுவதாக நான் உறுதியளித்தேன். சுகாதாரத்துறைக்கு மூச்சு திட்டமும் கல்வித்துறைக்கு பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப திட்டமும் தொடங்கப்பட்டு இதனூடாக எதிர்க்கட்சி என்ற ரீதியிலும் எமது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுகின்றோம். அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை சுகாதாரத்துறைக்கு பயன்படுத்துவதன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்படும். ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக குறைந்த செலவில் அதிக வேலைகளை செய்து தமது சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதையே இந்நேரத்தில் மேற்கொண்டு வருகின்றது என்றார். இலங்கைக்கு இந்த ஆண்டு அதிக கடன் வழங்கியதில் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவிற்கு அடுத்தபடியாக ஆசிய அபிவிருத்தி வங்கி காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு நகரை மையமாக கொண்டு இயங்கி வரும் வெரிட் ரிசர்ச் என்ற ஆய்வு அமைப்பு முன்னெடுத்த ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் இலங்கைக்கு உலக நாடுகளும் அமைப்புகளும் கடன் உதவி வழங்கி வருகின்றன. இலங்கைக்கு இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் கடன் உதவி வழங்கி வருகின்றன. இதன்படி இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் இலங்கை $968 மில்லியன் வெளிநாட்டு கடன் பெற்றுள்ளதாகவும் இதில் இந்தியா $377 மில்லியன் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு அடுத்ததாக ஆசிய அபிவிருத்தி வங்கி $360 மில்லியன் கடன் வழங்கியிருப்பதாக இந்த அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது.
கடந்த 2017 முதல் 2021 ஆண்டுகளுக்கு இடையேயான காலகட்டத்தில் இலங்கைக்கு அதிக கடன் வழங்கிய நாடாக சீனா இருந்துள்ளது. எனினும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி உச்சகட்டத்தில் இருக்கும் இந்த ஆண்டில் கடன் வழங்கிய நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான புதிய வெளிநாட்டு தூதுவர்கள் 2 நியமிக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கான நெதர்லாந்து மற்றும் சவுதி ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுவர்கள் 2 புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிபர் அலுவலகத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அவர்கள் தமது நற்சான்றிதழ்களை கையளித்துள்ளனர். இதற்கமைய இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவராக பொனி ஒர்பாக் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கான சவுதி தூதுவராக ஹாலித் ஹமூட் நசார் அல் தசான் அல் ஹவுதானி அண்மையில் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் வெளிநாடு அனுப்புவதாக கூறி பல லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டில் நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு வத்தளை பகுதியில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான தனியார் நிறுவனம் ஒன்றின் நடத்தி வரும் ஒருவர் கிளிநொச்சி பூநகரி பகுதியைச் சேர்ந்த நபரிடம் கடந்த 2021 ஆண்டு 12,61,000 ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் வெளிநாடு அனுப்புவதாக தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். வெளிநாடு அனுப்புவதாக குறித்த இருவரிடமும் பணத்தை பெற்றபோதும் அவர்கள் இருவரையும் வெளிநாடு அனுப்பாது பணத்தையும் வழங்காது குறித்த நபர் ஏமாற்றி வந்துள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இருவரும் கிளிநொச்சி போலீசில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் வவுனியாவைச் சேர்ந்த ஒருவரிடம் வெளிநாடு அனுப்புவதாக கூறி 32 லட்சம் ரூபாய் பணம் பெறப்பட்டுள்ளதாக மற்றுமொரு பாதிக்கப்பட்ட நபர் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் செய்த முறைப்பாட்டை அடுத்து பணத்தை பெற்றுக்கொண்ட நபர் தலைமறைவான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் நீர்கொழும்பு வத்தளை பகுதியில் வசித்து வரும் 49 வயதுடைய குடும்பஸ்தர் எனவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் முற்படுத்த வவுனியா போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழ் மக்களுக்காக அகிம்சை ரீதியாக போராடி உயிரை நீத்த தியாக தீபம் திலீபனின் தியாகங்களை கொச்சைப்படுத்திய அரசியல் கட்சிகளை கண்டிக்கின்றோம் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான அமைப்பின் முக்கியஸ்தர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். திலீபனின் நினைவேந்தல் தொடர்பில் சமூக மீடியாவுக்கு கருத்தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவருடைய அந்த கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. பார்த்தீபன் இன்றும் பசியோடு இருக்கின்றான். அந்த பசி இன்னும் தீரவில்லை. மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது இனத்தினுடைய விடுதலைக்காக எமது தேசத்தினுடைய விடுதலைக்காக போராட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. எங்களுடைய விடுதலையை நாங்களே பெற வேண்டும். யாரை நம்பியும் பயனில்லை என்பதைத்தான் அனைத்து சம்பவங்களும் மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. அதைத்தான் தியாக தீபம் திலீபன் அவர்களும் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தியாகதீபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய அந்த அற்புதமான தியாகம், உலகெங்குமே நடந்திருக்காத இப்படியான ஒரு அற்புதமான ஒரு தியாகம், உண்ணாவிரதத்தின் ஊடாக முதலாக உயிர் நீத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சம்பவம், தியாக சம்பவம் இந்த ஈழத்து மண்ணிலே நடைபெற்றிருக்கக்கூடிய, நல்லூரிலே நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்று எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் தங்களுடைய கட்சி அரசியலை இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்குள்ளே கொண்டு வந்து செலுத்துவதை நாங்கள் முற்றியாக முழுமையாக வன்மையாக கண்டிக்கின்றோம். நாட்டில் இவ்வாறு இறுதியில் 1 மணித்தியால மின்துண்டிப்பு அமுலாக்கப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறிப்பாக இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய வார இறுதி நாட்களில் ஏதொடக்கம் டபிள்யூ ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பகுதிகளில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதிக்குள் 1 மணித்தியால மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. கல்முனை பிரதேசத்தில் ஒரு வகை வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் இதன் தாக்கம் காரணமாக தொண்டை நோ, காய்ச்சல், தடிமல், இருமல் போன்றவற்றால் அதிகமானோர் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. பெரியோர் தொடக்கம் சிறியோர் வரை பாதிக்கும் இக்காய்ச்சலினால் அரச தனியார் வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைக்கு செல்வோர் தொகை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கல்முனை பிரதேசத்தில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் நோயை கட்டுப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் சுகாதார வைத்திய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன. கஞ்சாவை சட்டபூர்வமாக்க வேண்டும் என தாம் கூறிய கருத்தை சிலர் திரித்து கூறுவதாக ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த பிரேரணைக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை கோருபவர்கள் நல்ல மனப்பான்மை கொண்டவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்ற ஆளும் கட்சி கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.